இன்றைக்கி ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச்சு, குவார்டர் ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். மேட்ச் பிட்வீன் லூசர் பாய்ஸ் வெர்சஸ் மணச்சநல்லூர். டாஸ் வின் பண்ண மோராயம்பாளையம் லூசர் பாய்ஸ் இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் ஆஸ் யூஸ்வல் காமன் பவர் பிளே. மணச்சநல்லூரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஜானி இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கில் குட்டி இருக்காங்க. முதல் ஓவர் போகிறதுக்கு லோகோ வந்திருக்காங்க. குவார்டரோட பவர் பிளே முதல் பந்து ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அவ்வளோ பெரிய பவுன்ஸ் எடுக்கல பந்துல, சமலோவாச்சு. பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க ஜானி அவர்களோட விக்கெட்டை. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் கட்டாட பார்த்தாரு, பந்து ஃபுல்லாக இருந்துச்சு, கட்டுக்கான வாய்ப்புலாம் போச்சு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி குட் ஷாட். ஃபீல்டர் அங்கே இருந்தாலும் தலையை தாண்டி போகிற 6 ஓவர் பவர் பண்ண பார்க்கல. பக்கா டைமிங்கே வெளியே போயிருக்கு. ஃபோர்த் ஒன் லோகிட்டு வந்து அப்பா பேருக்கு கையில் விழுந்தா விக்கெட் எடுத்திருக்காங்க. சூப்பர் டேக்கு, நல்ல டேக்கு. அங்கே ஒரு சின்ன மேடு, விழுவ போனவர் கரெக்டாக கடைசி வரைக்கும் ஜட்ஜ் பண்ணி எடுத்திருக்காரு. 2வது விக்கெட் பறிபோகுது முதல் ஓவர்லேயே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். அவர் எதிர்பார்க்குற முதல் பந்து கம்ப்ளீட்லி பீட் அண்ட் கட்டாட வாய்ப்பு இல்லாமல் ஸ்டிக்கு மேலே வந்த பந்து. பவர் பிளேயிங்கில் காரணத்தினால 2 ஃபீல்டரை வெளியே வைக்கணும். வைடிஷ் லாங்கான்னு வச்சுருக்காங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன், இன்னொரு விக்கெட்டுக்கான தேடல் இருக்கும். ஏஜுங்க 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. பாயிண்டில் சிங்கிள் எடுக்க முடியல. டாட் பாலோட முதல் ஓவர் முடியுது. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 மணச்சநல்லூர். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சரவணன் வந்திருக்காங்க லூசர் பாய்ஸ்க்காக. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே முதல் பந்து ஷார்ட்டு ப்ரோ, ஃப்ளாட்டாக விட்டாரு. 6க்கான வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச 6 கொடுத்துருக்காங்க. ஓவர் பிச்சர் பால் கரெக்டாக பேட் அண்ட் பால், பெருசாக ஃபுட் ஒர்க் இல்லாட்டியுமே பேட்டை கரெக்டாக விட்டாரு. பக்காவாக இருக்கு. செகண்ட் ஒன் ஸ்டிக் லைனில் வந்த பந்து ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. டாட்டு கம்பேக்கிங் பால் இங்கே 6க்கு அப்புறமா. தேர்ட் ஒன் ஸ்டிக்கு வருது, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிச்சு கன்ஃபார்ம். 4க்கான வாய்ப்பு, 4 கொண்டு வராரு. இந்த ஓவரில் 6, 4ன்னு 10 ரன் கொண்டாந்துருக்காரு ஒரு டாட்டு போட்டதுக்கு அப்புறமா. ஃபோர்த் ஒன் லோ ஃபுல்டா ஷார்ட் ப்ரோ, ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியுது. தலையை தாண்டி போகிற 6 குட்டிக்கு. லாஸ்ட் ரிமைனிங் பவர் பிளேயில் குட்டி பிக் ஸ்விங்குக்கு போனார், டாட் ஆகியிருக்கு. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட வந்து டிராக் டவுன் ஆகியிருக்கு. சாப் டவுன் ஸ்டெம்பில் பட்டிருக்கு. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமில் செஞ்சுட்டாங்க. ஃபுல் எனர்ஜி ஆகிட்டாங்க இந்த விக்கெட்டுக்கு அப்புறமா லூசர் பாய்ஸ். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. எனக்கு தெரிஞ்சு 3 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே மணச்சநல்லூர். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே தினேஷ் படம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் இருக்க போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்டிக் லைனில் குட் ஷாட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவராக தூக்கி விட்டுருக்காரு. 6ங்க எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பர் 6 போயிருக்கு. வேற லெவல் ஷாட்டு. போஸ்டரை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நின்னாரு. நல்ல டைமிங் இருந்திருக்கு. செகண்ட் பால் தினேஷ் வந்து சேம் பால் சேம் ஷாட் பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டரா அப்படின்னு பார்த்தா கைக்குள்ள பூந்து வருது. 6ங்க மறுபடியும் பேக் டு பேக் 6. முதல் 2 பால்ல பவுலர் மேல ஃபுல் ப்ரெஷரை மாற்றி விட்டுருக்காரு இங்க சந்தோஷ். பேக் டு பேக் 2 6 ஹேட்ரிக் 6 அடிப்பாரா பார்ப்போம். மேலே போட்டிருக்காருங்க டாட் பால். 2 6க்கு அப்புறமா கம்பேக்கிங்கா. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஷாட் இன்சைட் அவுட் கிளியர் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. 4 கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். 2 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே சந்தோஷ். இந்த ஓவரில் மட்டுமே ஒரு டாட்டு. அதில்
4th ஒன் கொஞ்சம் அடிச்சு போட்டாரு, நேருக்கு நேரா போயிருக்காரு, சேஃபா உழுதா அப்படின்னு பார்த்தா வேடிக்கை மட்டும் தாங்க பார்க்க முடியுது. இந்த ஓவர்ல வரக்கூடிய 3வது 6 சந்தோஷ் அவர் பேட்ல இருந்து. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு. இந்த ஓவரில் மட்டும் 22 ரன் இது வரைக்கும். சேஃபாக ஒரு பாலை போடும்பா. ட்ராக் டவுன் ஆயிருக்கு, மேலே பட்டிருக்கு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. மணச்சநல்லூர் பேக் இன் டு த கேம்னு சொல்லுவேன். சந்தோஷோட ஹிட்டிங் லாஸ்ட் ஓவரில் கொண்டு வந்த 22 ரன், 3 6 ஒரு 4ன்னு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க, சுபாஷன் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த ஓவர் ஜீவா போட வந்திருக்காங்க. ஓவர் த விக்கெட்லேருந்து முதல் பந்து ஜீவா டு சுபாஷனே, நல்ல பந்து ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர், பவுலிங் போட்ட தினேஷ் அவர் கையிலே விழுந்து போச்சு. ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ண முடியல, விக்கெட். ஸோ ஒரு விக்கெட்டு போக, ஹிட்டரோட விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு நியூ பேட்ஸ்மேன், இன்னொரு ஹிட்டர் திலீப் வந்திருக்காங்க. ஜீவா டு திலீப், ஷார்ட்டு ப்ரோ, ஆர்க்கில் மாட்டின பந்து அவுட் ஆஃப் த பார்க்குன்னு அடிச்சிருக்காரா. ஐயோ, பவுண்டரி லைனில் பிடிச்சிருக்காங்க. குணா நல்ல ஃபீல்டர், இது வரைக்கும் நல்ல கேட்ச் எடுத்துருக்காரு. ஷாக்கில் நிற்கிறாங்கன்னு சொல்லுவேன். பெரிய ரீஜனுக்கு போச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க பார்த்துருந்தானா கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாரு, சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். வெளியே வேடிச்சு நினச்சனாலாம். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே குரு வந்திருக்காங்க. 3rd பால் ஓவரில் விக்கெட் எடுத்தால் ஹேட்ரிக்காக இருக்கும். சரியாக படலங்க, தரையோட போகுது. சிங்கிள் எடுக்கிறாங்க. சந்தோஷ் எப்படியோ ஸ்ட்ரைக்கு வந்துட்டார். ஸோ லாஸ்ட் பால் ஒன்று சிங்கிள் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிச்சில் நடுவில் ஓடுனா ஒரு ரன் மைனஸ் ஆகும். ஸோ இந்த சிங்கிள் கிடையாது, ஸ்ட்ரைக். பட் சந்தோஷுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், ஜீவா டு சந்தோஷ். ஓ, கம்ப்ளீட்லி பீட்டன். கரெக்டாக லைட்டாக அவங்களுக்கு அப்படியே ஸ்விங்கான மாதிரி ஆயிருக்கு வந்து. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட ஃப்ளாட்டாக அடித்தாருங்க. ஹேமடாவே அங்கே 6 பேருக்குங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் உள்ளே வராரு. நல்ல பிளே, சிங்கிள் எடுத்து தக்க வச்சு பாருன்னு எதிர்பார்க்குறேன். அதே தான் பண்ணியிருக்காரு. சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51. மணச்சநல்லூர் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட்டு 12 பால் பாக்கி இருக்குது. சந்தோஷ் இருக்கிற வரைக்கும். ஸோ ஒரு எண்டில் குரு ஸ்டாண்டர்ட் டெலிவராக உங்களுக்கு சிங்கிள் ஆடி கொடுத்தாருன்னா சந்தோஷ் மேட்சை மணச்சநல்லூர் கைக்கு கொண்டு போயிடுவார். ஒரு நல்ல டார்கெட் 80 கிட்ட கொண்டு போய் வைப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட கணிப்பு எப்படி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே லோகோ போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். இந்த ஓவரோட முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துருச்சு, புல் பண்ணியிருக்காரு. கண்ட்ரிக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. குருவுக்கு ஸ்ட்ரைக் வருது இப்போ தான். ஸ்ட்ரைக்கில் குரு. செகண்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக் லைன் வந்த பால், பிக்கப் ஷாட்னு ஒரு ஷாட் அவர் அடிச்சிருக்காரு. ஐயோ, 6 கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. செக் பண்ணிட்டு அந்த பால் 6 கொடுத்துட்டாங்க. குரு தன்னோட பங்குக்கு தான் ஒரு 6 கொண்டு வராருங்க. தேர்ட் ஒன் டாட் பால் இங்கே 6க்கு அப்புறமா கம்பேக்கிங் பால். 4th ஒன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி உள்ள காலில் வாங்கியிருக்காரு. காலில் பல்லாட்டி. ஸோ ட்ராக்டவுன் ஆகி சிம்பிள் பட நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் ஷார்ட். ஐயோ, ஆஃப் சைடில் போவார்னு பார்த்தேன். லெக் சைடில் போயிருக்காரு. இருந்தாலும் 4 கொண்டு வராங்க. ஸோ ஃபீல்டர் அங்கே குணா, அவர் வந்து கண்ட்ரியில் இருந்தார். சார் லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். போன பால் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் காலில் வாங்கியிருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 62. நல்ல பொசிஷனில் இருக்காங்க இங்கே மணச்சநல்லூர். 62 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. இப்போ ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். இந்த பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ஜீவா வந்திருக்காங்க. ஜீவா டு சந்தோஷ். முதல் பந்து ஸ்டிக் லைனில் வந்த பந்து கம்ப்ளீட்லி பீட்டன். காலை ஒட்டி வந்த பால் டாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பால் இந்த தடவை 6க்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா அவுட் ஆஃப் த பார்க். ஒரு இன்சைட் அவுட்டில் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 6ங்க. சாம ஷாட் ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே சந்தோஷ். தேர்ட் பால் ஓவரில் ஷாட் ரெடியாக இருந்தாருங்க. காலை ஒட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோயிங் டவுன் த கிரவுண்ட் ஒரு 6. 2வது 6 இந்த ஓவரில். டாட்டுக்கு அப்புறமா 2 6 பதிவு பண்ணிட்டாரு.
4th ஒன். ஸ்டிக்கு தெரிச்சு போச்சு. கம் பேக்கிங் பால். இங்கே பள்ளிக்குப்படி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு டாட்டு 2 6 ஒரு விக்கெட்னு. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இந்த இன்னிங்ஸில். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு கதிர் வந்திருக்காங்க. லாஸ்ட்டு 2 பெரிய விசுக்கு போவாங்களா? கொஞ்சம் இறங்கி போகிறாரு. பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டு ஐயோ விழுந்துட்டாரு. போன பால் ரன் அவுட்டு. அடித்த வேகத்தில் சறுக்கி விழுந்துட்டாரு. லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது. ஸ்ட்ரைக்கில் குரு இருக்காங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். முக்கியமான வந்து ஃபுல் டாஸ் மேலே ஏறி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு அதிகம். கையில் விழுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி எடுத்துருக்கலாம். 2 எடுக்க விடுறாங்க லாஸ்ட் பாலில். இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச மணச்சநல்லூர் 76 அடிச்சிருக்காங்க. 77 இப்போ டார்கெட்டு லூசர் பாய்ஸ்க்கு. 36 பந்தில். ஓராயம்பாளையம் லூசர் பாய்ஸோட ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் திரு இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் குணா இருக்க போகிறாங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணச்சநல்லூருக்காக ஜானி பாய். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பவர் பிளே ஓவரு. 2 பேர் அவுட் சைட் சர்க்கிளில். முதல் பந்து சரியா பரலங்க. கையில் அடிச்சுட்டே ஓடுறாங்க குரு. இங்கே ஐயோ டேரக்டருக்கு பார்த்தாரு. சிங்கிள் எடுத்திருக்காங்க முதல் பந்தில். ஸோ அவுட் சைட் சர்க்கிளில் 2 பேர் நிற்க வைக்கணுங்கவும் லாங் ஆஃபை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கவர்ஸில் டீப்பில் ஒரு ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் குணா. செகண்ட் ஒன் தவறான பந்து. அவுட் சைட் லெக்கில் வந்த பந்து 4 கொண்டு வந்திருக்காங்க தன்னோட பேட்லேருந்து. இங்கே குணா ஆக்சுவலாக அது வைடு போக வேண்டிய பால். அதை விட்டுருந்தா வைடு போயிருக்கும். ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு இங்கே குணா. தேர்ட் ஒன் கேப்பில் போகுது. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுதா அப்படின்னா விரட்டி ஓடிட்டு இருக்காரு குட்டி. அங்கே தடுக்க முடியுதா? பவுண்ட்ரி விடாமல் டிகே வந்துட்டாருங்க பேக்கப்புக்கு. அங்கே அதில் ஒரு 2 போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். 4th ஒன் ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்கு. கிளியர் பண்ண முள்ளங்க. திலீப் ஃபீல்டர் 2 பேர் வராங்க. அருண் அவர்கள் கையில் எடுத்துட்டாரு. 2 பேரும் கொஞ்சம் கேட்டுட்டு எடுத்துருக்கலாம். 2 பேரும் கொலைட் ஆகிருப்பார். விக்கெட் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. 4 அடித்த பேட்ஸ்மேனை ஆட்டமில் செஞ்சுருக்காங்க. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே வெங்கட் வராங்க. லாஸ்ட் ரிமைனிங் முதல் பவர் பிளே ஓவரில் கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்துருக்காரு. லோ ஃபுல் டாஸ். கையில் உள்ள வாய்ப்பு அதே இடத்துல ஷார்ட் கவர்ஸில் இந்த தடவை திலீப் பிடிச்சிருக்காரு. போன பால் அருண் பிடிச்சா இந்த தடவை திலீப் பிடிக்கிறாங்க. ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட்டு. அவனை ஹேட்ரிக் விக்கெட்டு எடுப்பா அப்படின்னு பார்ப்போம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். பிடிக்கிற முதல் பந்து குட் ஷாட். பேட் அண்ட் பால் மீட் ஆகிருக்கு. 4 போல் நல்ல சான்ஸ். பெரிய கேப்புங்க. அங்கே பிடிக்கிற முதல் பால் 4 கொண்டு வராரு. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. 2 விக்கெட் விட்டுருக்காங்க லூசர் பாய்ஸ் ஃப்ரம் ஓராயம்பாளையம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு சுபாஷனை. முதல் பந்து ஸ்டிக் லைனில் வந்திருக்கு. குறுக்க கொடுத்தாரு. 4க்கான நல்ல சான்ஸ். நடைய கட்டிடுச்சு பந்து. 4 அங்கே. ஸ்டிக்கில் திரு செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவர் ஒன்றுங்க. ஓவர் பிச்சர் பாலாக இருந்தாலும் நல்லாவே தூக்கி போட்டார் டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே பேட் அண்ட் பால் நல்லாவே மீட்டு 1 பவுன்ஸில் பவுன்ஸ் ஆச்சுன்னா போயிடும். பட் பவுன்ஸ் ஆகலை. அங்கே குட்டி ஃபீல்டர் சிங்கிள் எடுத்து விட்றாங்க. ஸ்ட்ரைக்கில் கிஷோர். 4th ஒன் சுபாஷனை ஓவரில் செக் பண்ணியிருக்காரு. சிப் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். கேட்சுக்கு குரு. ஐயோ கேட்ச் ட்ராப்பு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. அதில் லாஸ்ட் பால் சிங்கிள் இருந்தாங்க. நடு பிச்சில் ஓடின காரணத்தினால அந்த ரன் கிடையாது. ஸ்ட்ரைக்குக்கு திரு வந்திருக்காங்க. சுபாஷ் டு திரு. அடுத்த பந்து ஐயோ ஸ்டிக்கு பக்கத்தில் வருதுங்க. ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். இந்த தடவை ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சுங்க. போன பாலில் விட்டதை இந்த பாலில் பிடிச்சிட்டாங்க. பிக் ஃபிஷ்ஷாக இங்கே திரு அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. பவர் பிளே 2 ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 17. 3 விக்கெட் விட்டுருக்காங்க ஓராயம்பாளையம் லூசர் பாய்ஸ். நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் ஜீவா நியூ பேட்ஸ்மேன். அங்கிட்டு சேஞ்ச் இன் பவுலரு இந்த ஒரு ஜானியனை போட வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு இது 2வது ஓவர். இந்த ஓவரில் கண்டிப்பாக விக்கெட்டின் தேடல் நிறையவே இருக்கும். ஸ்ட்ரைக்கில் இருக்க கிஷோரோட விக்கெட் எடுக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லாப் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபீல்டரால் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அருண் அங்கே ஃபீல்டர் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் ஜீவா நியூ பேட்ஸ்மேன். 1 பால் வைடு. ஸோ ரீபால் செகண்ட் ஒன். பிச்சாத பாலுக்கு ஆல்மோஸ்ட் போனார். ஐயோ கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணாருன்னு தோணுது. திலீப் அங்கே ஃபீல்டர். தேர்ட் பால் ஓவரில் விட்டு தட்டியிருக்காரு.
ஒரு ஷாட் கமிட் ஆயிருந்தாரு, அந்த இடத்துக்கு ஆர்க்குக்கு போடலங்கவும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஜானி டி கிஷோர் திரும்புறத பார்க்காம ஆஃப் சைட்லேயே போட்டிருக்காரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக் லைனில் ஒரு ஸ்லோவர் ஒன் மடக்கி அடிச்சிருக்காரு. 3 ஃபீல்டருக்கு நடுவில் போதா அப்படின்னு பார்த்தா குட்டி அவர்கள் அங்கே ஃபீல்டர் லாங் ஆன் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் நல்ல த்ரோ வேற விட்டுருக்காரு. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் ஜீவா ஸ்லோவர் ஒன் ஓவர் பிச்சர் பால் கணிச்சிட்டாரு. முன்னாடியே லைனில் லென்த்தை தூக்கி போடுறாருன்னு தெரிஞ்சோன்னா கடாசிட்டாருங்க. லாங் ஆஃப்ல ஒரு 6. 3 ஓவர் முடிச்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. ஓராயமாயன் லூசர் பாய்ஸ். மீதமுள்ள 18 பால்ல உங்களுக்கு 50 ரன் தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே சுபாசனே, அவருக்கு இது 2வது ஓவர். 18க்கு 50 சேஸ் பண்ண முடியுமா? போஸ்ட் ஸ்ட்ரைக்கில் கிஷோர். இந்த ஓவரோட முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டாங்க. நேருக்கு நேராக போயிருக்காரு. பெரிய கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. அங்கே நல்ல ஃபீல்டர் சந்தோஷ் முதல் பாலில் பிரேக் த்ரூ தராங்க. எதிர்பார்த்தபடியே கிஷோர் அவரோட விக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து நேருக்கு நேரம் அவரும் போயிருக்காரு. கேட்சா அப்படின்னு பார்த்தா சந்தோஷ் கைக்கு டேரெக்டாக போய் விழுவுது. இன்னும் கொஞ்சம் பவர் போட்டு அடிச்சிருக்கலாம்னு தோணுது. இன்னும் நல்லா பவர் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும். செக் பண்ணிட்டாரு, கரெக்டாக கையில் வந்துருக்கு. அவர் எடுத்துக்க 2வது கேட்ச். பேக் டு பேக் 2 பால் 2 விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஐ திங்க் ஒரு பிரசாந்த்னு நினைக்கிறேன், சரியா தெரில. ஹேட்ரிக் பால். ஐயோ யாராலையும் பிடிக்க முடியாது, யாருமே இல்லை. எனக்கு பின்னாடி விழுந்துச்சு. லாங் ஸ்டாப்புக்கு போனால் வந்து ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்குக்கு ஜீவா வந்திருக்காங்க. 3 பால் பாக்கி இருக்குது சுபாஷினி ஓவரில். 4th ஒன் ஷாட் ப்ரோ. ஹேமர்ட் அவேங்கிறது தான். நேருக்கு நேரா ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட்ல ஒரு 6. சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து போட போகிறாங்க. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது சுபாஷினி ஓவரில். 6க்கு அப்புறமா இதுக்கு மேலே பாடியில் என்ன அட்டாக் இருக்குன்னு தோணுது. காலை பார்த்து த்ரோ போடுறாரான்னு பார்ப்போம். ஸ்லோவர் ஒன். ஐயோ கொஞ்சம் சறுக்கிருச்சான்னு எனக்கு. சிங்கிள் எடுப்பாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் கேட்சா. ஐயோ நல்ல ட்ரை இருந்துச்சுங்க. அவர்கிட்ட கேரி ஆகலை. கொஞ்சம் முன்னாடியே டைவ் ஃபார்வர்டாக இருந்திருக்கணும். மிக்ஸ்அப்புக்கான சான்ஸ் இல்லாமல் போச்சு. சிங்கிளோட வைக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. 12 பாலுக்கு 41. ஸோ இந்த ஓவர் குட்டி போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். 12க்கு 41. பெரிய ஹைட்டுக்கு போகணும். ஷார்ட் ஃபுல் டாஸ் மாட்டிக்கிச்சு. வளைஞ்சிக்கிட்டு வெளியே போகுது அப்படின்னு பார்த்தா கமிட்டி தலையை தாண்டி கமிட்டி தலையிலே போய் குத்தி இருக்கு. 6. 11க்கு 35 தேவை. ஷார்ட் பிக்கப் ஷாட் மேலே காட்டலனா 5 கேட்ச் ட்ராப்புங்க. லைனு கிட்ட பிடிச்சிருக்கலான்னு தோணுது. இங்கே குரூப் ஃபீல்டர். ஸோ காஸ்ட்லியாக இருக்க போதான்னு பார்ப்போம். இந்த கேட்ச் ட்ராப்பு முதல் பால் 6, அடுத்த பால் ஒரு சிங்கிள். கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. 3rd ஒன் ஓவரில் ஸ்டிக்கல் ஜீவா நேருக்கு நேராக ஒரு நெத்தி அடி. இந்த 6 அவுட் ஆஃப் த பார்க்குன்னு தலையை தாண்டி போகிற 6. இது இன்னும் பெருசா. ஜீவா இருக்காங்க. இந்த மேட்ச்ல உயிர் இருக்குன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க 9க்கு 28 தேவை லூசர் பாய்ஸ்க்கு ஃப்ரம் ஓராயம்பாளையம். அரௌண்ட் த ஸ்டிக்ல இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டிங்க ஒர்க் ஆகுதான் அப்படின்னு பார்ப்போம். ஒயிட் டெலிவரி. சுபாஷன் காலில் பட்டிருக்கு. அதில் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிறாங்க. கிடைக்கிற ரன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன்னு. ஸோ இது ஒரு டீம் 50 வந்திருக்கு இந்த ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன்னோட. போன பால் ஒய்டு, ரீபால் இந்த பால். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் நல்ல பந்து ஏமாத்திட்டாருங்க. பேச கம்மி பண்ணிட்டாரு. அடுத்த பந்து ஓவர் பிச்சுடு பால். யார்கர் லென்த்தில் பேச கம்மி பண்ணாரு. அடித்தா இங்கே விக்கெட்டாக இருக்கும். ஐயோ நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. டாட் பால். லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு குட்டி அவர்களோட ஓவரில். பிக்கப் ஷாட்டு ஒர்க் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தா தீபங்க ஃபீல்டர் அவரையும் தாண்டி போன 6. வேற லெவல் பேட்டிங் ஆடி இருக்காங்க இங்கே பிரசாந்த். 5 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு திலீப் வந்திருக்காங்க. 6 பந்துக்கு 20 தேவை. ஸ்ட்ரைக்கில் ஜீவா இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் 2 பேருமே பிரசாந்த். ஸோ இங்கே திலீப் இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு ஓவர் கூட போடல. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரில் 5 4 அடித்த கதையெல்லாம் இருக்குது. 5 4 அடித்து மேட்சை முடிக்க முடியும். அந்த மாதிரி கிரவுண்ட் இது.
முக்கியமான ஆறில் முதல் பந்து ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க முதல் பந்துலையே. அதே மாதிரி திலீப் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஹேட்ரிக் விக்கெட் டேக்கரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் வந்திருக்காங்க. ஸோ மீதமுள்ள 5ல் உங்களுக்கு 20 தேவை. செகண்ட் ஒன் ஒட்டுந்தான் ஒயிட் போயிருக்கும். பேட்டை போட்டாங்க. ஃபைனலில் ஆள் கிடையாது. சிங்கிள் மட்டும் எடுத்துறாங்க. பிரசாந்துக்கு ஸ்ட்ரைக் மாற்றி விட்டுருக்கான்னு சொல்லுவேன். போன பால் வைடு. ஸோ தேர்ட் பால் ரீபால். பெரிய பிச்சுக்கு போனாங்க. டாட் பால் ஆகியிருக்கு. இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஒரு வைடு வந்திருக்கு. 2 ரன் வந்திருக்கு. ஸோ 18 தேவை. மீதமுள்ள 3 பந்தில் 3யுமே அடிச்சாகணும். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் இது வரைக்கும் அவர் ஒரு 6 காட்டியிருக்காரு. 4வது பந்து நேருக்கு நேராக மேலே இருக்குது. காட்டன் போல்டுக்கு திலீப்பே போவார். கேட்ச் டேக்கன். இந்த ஓவரில் அவர் எடுக்கக்கூடிய 2வது விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு டியோ வந்திருக்காங்க. அஸ்டோரி மீனிங் நல்ல பந்து நல்ல வேகத்தில் டாட்டிங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் குவார்ட்டர் ஃபைனலில் அதுவும் டாட்டா போடுறாங்க. மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் மோராயம்பாளையம் லூசர் பாய்ஸ் வெர்சஸ் மணச்சநல்லூர் இந்த மேட்ச் ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு ப்ரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகுறாங்க.